உங்க கூடவே இருந்துட்டு உங்க வெற்றிய பார்த்து உள்ளுக்குள்ளேயே பொறாமையில வெந்துட்டு இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது இந்த காலத்துல ஒரு முக்கியமான சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. பழைய காலத்துல பொறாமப்பட்டா நேருக்கு நேர் திட்டுவாங்க, இல்லனா கோவப்படுவாங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல. இந்த மாடர்ன் ஜெலசி ரொம்ப சைலண்ட், ரொம்ப ஸ்னீக்கி. அது அழகான சிரிப்புக்கும் போலியான சப்போர்ட்டுக்கும் பின்னாடி ரொம்ப பத்திரமா ஒளிஞ்சிருக்கு. உங்க மென்டல் பீஸையும் உங்க சோஷியல் சர்க்கிளையும் பாதுகாக்கிறது உங்க வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஹிடன் ஜெலசி ஒரு சைக்கலாஜிக்கல் நோய். யார் முன்னாடி இருக்கும்போது உங்க எனர்ஜி குறையுதுன்னு நீங்க கவனிச்சாலே யார் உண்மையானவங்கன்னு ஈஸியா தெரிஞ்சிடும். இதோட முதல் அறிகுறி எப்ப தெரியுமா ஆரம்பிக்கும்? உங்க கனவு நிஜமாக தொடங்கும்போது தான் அவங்க நிஜமான முகம் வெளியே வரும். அறிகுறி 1. வெறும் பேச்சுக்கு ஆதரவு, முயற்சிக்கு மௌனம். முதல் அறிகுறி என்ன தெரியுமா? சப்போர்ட் ஃபார் பொட்டென்ஷியல் வர்சஸ் சைலன்ஸ் ஃபார் ப்ராக்ரஸ். நீங்க ஒரு விஷயத்தை வெறும் பேச்சாவோ இல்ல ஒரு ஐடியாவாவோ சொல்லும்போது அது யாருக்கும் பயத்தை தராது. ஆனா அந்த ஐடியா எப்போ ஒரு செயலா மாறுதோ அப்போதான் பொறாமைக்காரங்களோட நிஜமுகம் வெளியே வரும். இங்க ஒரு சின்ன சோ வாட் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு உண்மை புரியும். நீங்க முன்னேற ஆரம்பிக்கும்போது அவங்க செய்யாத ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க. உங்க வெற்றி அவங்களோட சோம்பேறித்தனத்தை அவங்களுக்கே கண்ணாடி போட்டு காட்டுற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு விதமான செல்ஃப் எஸ்டீம் பயம் வந்துடும். இது ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். பிளான் பண்ணும்போது, அதாவது பிளானிங் ஃபேஸ்ல சூப்பர் ஐடியா மச்சான், கண்டிப்பா பண்ணு, உன்னால முடியும் அப்படின்னு உங்களை பயங்கரமா உசுப்பேத்துவாங்க. ஏன்னா இது வெறும் வார்த்தை தானே, இதனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா நீங்க நிஜமாவே அந்த பிசினஸ ஆரம்பிச்சாலோ இல்ல முதல் அடியை எடுத்து வச்சாலோ திடீர்னு அந்த ஹைப் காணாம போயிடும். எந்த ஒரு வாழ்த்தும் அவங்க கிட்ட இருந்து வராது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நீங்க நல்லா பாடுவீங்கன்னு தெரிஞ்சதும் நீ ஒரு பாட்டு போட்டியில கலந்துக்கோன்னு அவங்க தான் முதல்ல சொல்லுவாங்க. ஆனா நீங்க உண்மையிலே அந்த போட்டியில ஜெயிச்சு அடுத்த ரவுண்டுக்கு போகும்போது அவங்க கிட்ட ஒரு கோல்டு சைலன்ஸ், அதாவது ஒரு மௌனம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உங்க முன்னேற்றம் அவங்களுக்குள்ள ஒரு நடுக்கத்தை தருது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிஜமான நண்பர்கள் நீங்க பிளான் பண்ணும்போதும் கொண்டாடுவாங்க, அதை செஞ்சு முடிக்கும் போதும் கூடவே நிப்பாங்க. அறிகுறி 2. உங்க தகவல்களை உங்களுக்கே எதிரா திருப்புறது, வெப்பனைசிங் இன்ஃபர்மேஷன். அடுத்த முக்கியமான விஷயம் இன்ஃபர்மேஷன் லீக். உங்க கூடவே இருப்பானுங்க, ஆனா உங்களை பத்தி தகவல்களை சேகரிக்க ஒரு டிடெக்டிவ் வேலை பாப்பானுங்க. சிலர் உங்களை பத்தி துருவி துருவி விசாரிப்பாங்க. அது அக்கறையால இல்ல, உங்களை வீழ்த்துறதுக்கான ஆம்யூனிஷன், அதாவது ஆயுதங்களை சேகரிக்கிறதுக்காகத்தான். இவங்க எப்படி தெரியுமா கேள்வி கேட்பாங்க? சில உதாரணங்களை பார்ப்போம். சம்பளம் பத்தின நக்கல். புது வேலை கிடைச்சிருக்கே மச்சான், சம்பளம் எவ்வளோ? கைக்கு ஒரு 50 வருதா அப்படின்னு கேட்டுட்டு மத்தவங்க கிட்ட போய் அவனுக்கு அவ்வளவு கொடுக்கிற அளவுக்கு அங்க ஒன்னும் வேலையே இல்ல, சும்மா பந்தா பண்றான்னு பேசுவாங்க. உங்க வளர்ச்சிய சந்தேகப்படுறது. புது கார் வாங்கியிருக்கியே, இதுக்கு எப்படி காசு வந்தது? லோன் போட்டையா இல்ல யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? இது அக்கறை இல்ல, நீங்க எப்படி முன்னேறீங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு நப்பாசை. உங்க முடிவுகளை குறை சொல்றது. நீ குடிபோக போற ஏரியா இதுவா? அங்கெல்லாம் வசதியே இருக்காது, ரொம்ப மோசம்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவன் இவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிட்டானேன்ற எரிச்சல் தான் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க மனசை திறந்து பேசுறது அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு வல்னரபிலிட்டி, அதாவது ஒரு பலவீனம். உங்ககிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க, ஆனா உங்கள பத்தி மட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சிட்ட துடிப்பாங்க. இதை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? என்னைக்கு உங்களுடைய பிரைவேட் இன்ஃபர்மேஷன், அதாவது நீங்க ஒரு 4 செவத்துக்குள்ள பேசின விஷயம் 5வது மனுஷனுக்கு தெரியுதோ அன்னைக்கு அந்த லீக் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்க ரகசியங்களை யார்கிட்ட சொல்றீங்கங்கிறதுல ரொம்ப உஷாரா இருங்க. அறிகுறி 3. தனிமையில் பாராட்டு, சபையில் மௌனம். பொறாமைப்படுபவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு. உங்கள பொதுவெளியில பாராட்டினா மத்தவங்களும் உங்கள மதிக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு, அவங்களோட ஸ்டேட்டஸ் குறைஞ்சிடும்னு நினைப்பாங்க. அதனால தனிமையில உங்கள ஃபேன் மாதிரி புகழ்வாங்க, ஆனா மத்தவங்க முன்னாடி அமைதியா இருப்பாங்க. சூழல் பெட்டி. ஒரு ஆபீஸ் மீட்டிங் அல்லது பார்ட்டி,
அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாரும் உங்களுடைய ஒரு சாதனைய பாராட்டுறாங்க. ஆனா நேத்து வரைக்கும் உங்கள தனிமையில ஆகா ஓகோன்னு புகழ்ந்த அந்த நண்பர் அந்த இடத்துல மட்டும் ஒண்ணுமே பேசாம கல்லு மாதிரி உட்கார்ந்திருப்பாரு, இல்லனா பேச்ச வேற பக்கம் திருப்புவாரு. உண்மையான நண்பன் ஒரு சபையில உங்கள பத்தி பெருமையா பிராக் பண்ணுவான். ஆனா பொறாமைக்காரன் உங்க திறமைய ஒரு கிளாசிஃபைடு சீக்ரெட் மாதிரி மூடி மறைப்பான். அறிகுறி 4. உங்க தோல்விகளின் சரித்திராசிரியர். 4வது வகை ஆளுங்க ரொம்ப ஆபத்தானவங்க. இவங்க யாருன்னா தி ஹிஸ்டோரியன் ஆஃப் யுவர் ஃபெயிலியர்ஸ். அதாவது உங்க பழைய தோல்விகளை ஒரு ஆர்கைவ் மாதிரி சேகரிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க எப்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஒரு சக்சஸ் மூட்ல இருக்கீங்களோ அப்போதெல்லாம் அந்த பழைய தோல்வியை கரெக்டா ஞாபகப்படுத்தி உங்களை அப்படியே கீழே இழுப்பாங்க. இவங்க 2 விதமா இருப்பாங்க. துயரங்களின் சரித்திராசிரியர், ஹிஸ்டோரியன் ஆஃப் ட்ராமா. உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டமான காலத்தை தேதி நேரம் உட்பட அக்குவேறு ஆணிவேரா ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஏன்னா உங்க கஷ்டம்தான் அவங்களுக்கு ஒரு ரகசியமான ஆறுதலை தருது. வெற்றிகளின் பார்வையாளர், டூரிஸ்ட் ஆஃப் ட்ரையம்ஸ். ஆனா உங்க வெற்றிகளை மட்டும் ஒரு டூரிஸ்ட் மாதிரி மேலோட்டமா பார்த்துட்டு ஓ அப்படியா சூப்பர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுல அவங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஒரு சின்ன டயலாக் உதாரணம் பாப்போமா? நீங்க மச்சான் நான் ஆரம்பிச்ச புது பிசினஸ் இப்போ நல்ல லாபத்துல போயிட்டு இருக்கடான்னு ரொம்ப எக்ஸைட்மெண்டா சொல்வீங்க. அவங்க சூப்பர், ஆனா ஞாபகம் இருக்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அது படு தோல்வி அடைஞ்சது, அதுவும் இதே மாசத்துல தானே நடந்துச்சு. அப்போ நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, அதெல்லாம் இப்போ மறந்துட்டியா? உங்க வெற்றியை விட அவங்களுக்கு உங்க தோல்விதான் அதிக சந்தோஷத்தை தருதுங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சிடும். இவங்க கிட்ட இருந்து உங்க சந்தோஷத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அறிகுறி 5. வாய் பொய் சொல்லும், ஆனா அவங்க பாடி லாங்குவேஜ் பொய் சொல்லாது. நீங்க ஒரு கூட்டத்துல பாராட்டு வாங்கும்போது இல்ல மத்தவங்க உங்களை பத்தி பெருமையா பேசும்போது அந்த பொறாமைக்காரரோட உடம்பு ஒரு விதமான அசௌகரியத்தை வெளிப்படுத்தும். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை அட்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு லிமிடெட் ஸ்டாக் மாதிரி. அது உங்களுக்கு கிடைச்சா அவங்களுக்கு ஏதோ பெரிய நஷ்டம் ஏற்பட்ட மாதிரி ஒரு சின்ன பைய மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க கவனிக்க வேண்டிய வாட்ச் லிஸ்ட் இதோ. சீட்ல இருக்க முடியாம நெளியிறது, நீங்க பேச பேச அவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியாது, அங்கிட்டும் இங்கிட்டும் நெளிவாங்க. கைகளை இறுக்கமா கட்டிக்கிறது, ஒரு விதமான டிஃபென்சிவ் மோட்ல கையை கட்டிக்கிட்டு முறப்பாங்க. திடீர்னு போனை நோண்ட ஆரம்பிக்கிறது. உங்களை பாராட்டும் போது அது வேடிக்கை பார்க்க பிடிக்காம சம்பந்தமே இல்லாம போன்ல எதையாவது நோண்டிட்டு இருப்பாங்க. மொக்க ஜோக் போடுறது, உங்களோட அந்த ஸ்பாட்லைட்டை உடைக்கிறதுக்காக நடுவுல புகுந்து ஏதாவது ஒரு மொக்க ஜோக்க போட்டு பேச்ச திசை திருப்புவாங்க. மொத்தத்துல மத்தவங்க உங்களை பாராட்டும் போது அவங்களால நிம்மதியா மூச்சு கூட விட முடியாது. இந்த உடல் ரீதியான எரிச்சல் தான் அவங்க மனசோட உண்மையான வெளிப்பாடு. வாழ்க்கையில மேல போகணும்னு நினைக்கிற யாருமே இந்த 5 அறிகுறிகளை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா பொறாமை ஒருபோதும் ஐடி கார்டு மாட்டிக்கிட்டு வராது, அது நட்போட போர்வேல தான் வரும். ஒரு உண்மையான ரியல் சப்போர்ட்டர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நீங்க தனியா இருக்கும்போதும் சரி, 4 பேருக்கு மத்தியிலையும் சரி, உங்க வெற்றிய மனசார கொண்டாடுவாங்க. உங்க ரகசியங்களை என்னைக்குமே ஆயுதமா பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க வளர்றதுனால அவங்க மதிப்பு குறைஞ்சிடும்னு என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், உங்களுடைய எனர்ஜியை பாதுகாத்துக்கோங்க. எல்லார்கிட்டையும் உங்க அடுத்த பிளான சொல்லாதீங்க. உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களை மட்டும் உங்க இன்னர் சர்க்கிள்ல வச்சுக்கோங்க. உங்களை ஒரு அச்சுறுத்தலா தெரிக்காம உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற மனிதர்களை சுத்தி வச்சுக்கிறதே உங்க வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. பி செலக்டிவ், ஸ்டே ஸ்மார்ட் அண்ட் ரீக்ளைம் யுவர் பீஸ். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.